From the following particulars ascertain profit or loss. Capital as on 1st January 2018 2,20,000. Capital as on 31st December 2018 1,80,000. Additional capital introduced during the year 40,000. Drawings made during the year 50,000. இப்போ ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்கலாம். Closing capital as on 31st 12/2018 1,80,000 இருக்கு. அது கூட நம்ம என்ன செய்கிறோன்னா drawings என்ன செய்யணும், ஃபார்மேட்டில் ஆட் பண்ணி காட்டணும். 50,000 ஆட் பண்ணுறோம். drawings during the year 50,000 ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னா 2,30,000 வருது. அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் லெஸ் பண்ணோம். அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 40,000. அதை மைனஸ் பண்ணுறோம். 40,000 மைனஸ் பண்ணால் 1,90,000. இது அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். இப்போது லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது? 2,20,000. இந்த 2,20,000 அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். அதாவது நம்ம ஓப்பனிங்கில் 2,20,000 போட்டிருக்கோம். ஆனால் நம்ம கையில் இப்போது 1,90,000 தான் இருக்குது. அதாவது அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் 1,90,000 தான் இருக்குது. அப்போது பிஸ்னஸ் ப்ராஃபிட்டில் போதா லாஸில் போதான்னு கொஞ்சம் யோசிக்கணும். பிகினிங்கில் போட்டது 2,20,000, ஆனால் அட்ஜஸ்டட் 1,90,000, அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் 1,90,000 வந்திருக்கு. அப்போது ஓப்பனிங்கை விட அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் குறைஞ்சிருக்கு. அப்போ குறையுதுன்னா பிஸ்னஸ் என்னவாகுதுன்னா லாஸில் போகுதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். 1,90,000க்கும் 2,20,000க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருதுன்னா 30,000 வருது. அதை லாஸ் ஃபார் த இயர்னு போடணும். தேங்க்யூ.